இங்க காவேரி ஒரு பக்கம் அவங்க அம்மா கிட்ட விஜயை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு காலையில அவங்களோட குடும்ப கதையை பத்தி என்கிட்ட சொல்லிட்டு நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி அவங்க ஒய்ஃபோட நம்பரு அப்படி இல்லைன்னா அவங்க ஒய்ஃபோட அட்ரஸை கேட்டேன். அதை சொல்லாம ரொம்ப பில்டப் பண்ற மாதிரி பில்டப் பண்ணி என்ன நோஸ்கட் பண்ணி உங்க வீடு வந்துருச்சு சொல்லி இறங்கன்னு சொல்லி இறக்கி விட்டு போயிட்டாரு. அவருக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் கடுப்புல இருக்காங்க. அப்ப இதை பார்த்து சாரதாவும் இங்க பாருடி அந்த தம்பியே பேசி சரி பண்ண முடியாத பிரச்சனைன்றதுனால தான் அவங்க ஒய்ஃப் விஷயத்துல அமைதியா இருக்கு. அதனால நீ தேவையில்லாம இந்த விஷயத்தை பத்தி கிளறிக்கிட்டு இருக்காத, அந்த தம்பிக்கிட்டையும் போய் கேட்டுட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப இதை கேட்ட காவேரியும் எனக்கு என்ன வேற வேலை இல்லையா, நான் போய் மறுபடியும் கேட்டு அவமானப்படணுமா, ஏதோ நம்ம ஸ்டூடெண்டோட அப்பாவாச்சே அவருக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தேன், அவரே அதை கெடுத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி காவேரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்படி காவேரி அந்த வீட்டை விட்டு கிளம்பினதுக்கு அப்புறம் சாரதாவோட மனசுக்குள்ள பயங்கர கவலைகள் உருவாக ஆரம்பிக்குது. அதுலயும் தான் பொண்ணை எப்படி நான் எல்லா விஷயங்களையும் சொல்லி புரிய வைப்பேன், அதுவும் இல்லாம இங்க விஜய் தான் உன்னோட புருஷன், விஜயோட குழந்தை தான் உன்னோட பொண்ணு அப்படிங்கிறதையும் நான் உனக்கு எப்படி புரிய வைப்பேன்னு தெரியலையே காவேரி அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு ரொம்ப கவலையோட லைட்டாக உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அப்பந்தான் அவங்க கவலைக்கு ஒரு வழி பிறக்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் நடக்க ஆரம்பிக்குது. அதாவது ஏற்கனவே அன்பு ராதா இங்கே தாத்தான்னு சொல்லி 3 பேர் சேர்ந்து பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி காவேரிக்கு ஞாபகம் வரும்போது வரட்டு, அதுக்கு முன்னாடியே விஜய்க்கு காவேரியை கல்யாணம் பண்ணி வச்சிருவோம், அவங்க 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாவே வாழ ஆரம்பிக்கிட்டு இப்படி அவங்க கண்டினியூஸாக வாழ ஆரம்பிச்சாங்கன்னா போகிற போக்கிலேயே ஆட்டோமேட்டிக்காக காவேரிக்கு பழைய விஷயங்கள் ஞாபகம் வந்துடும். அப்படி வராமல் இருந்தாலும் இங்கே ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு அவங்க லைஃபை அப்படி பேம்பர் பண்ணி வாழ ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தாத்தா அன்பு ராதான்னு சொல்லி இவங்க 3 பேர் பிளான் பண்ணிடுவாங்க. அந்த பிளானிங்கை இங்கே சாரதா கிட்ட பேசணுங்கிறதுக்காகவே காவேரி ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் ஒன்றா கிளம்பி சாரதாவோட வீட்டுக்கு வராங்க. அப்போ சாரதாவும் இவங்க 3 பேர் வந்திருக்கிறத பார்த்துட்டு உள்ள வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் பணிவிட பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்து ஸ்நாக்ஸ் அது இதுன்னு எடுத்து கொடுத்து இங்கே எல்லாரோட மனசையும் திருப்திப்படுத்துகிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லி நல்ல விதமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே தாத்தா தான் ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாரு சாரதா, உன்கிட்ட நான் இப்போ சகஜமாக பேசுறதுக்காக வரல, நம்ம பசங்களோட கல்யாண விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்ட சாரதாக்கு இன்னுமே பயமாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே அவங்க விஜய்கிட்ட இருந்து காவேரி பிரிச்சுட்டாங்க, இப்போ மறுபடியும் விஜய்க்கு வேற ஏதோ கல்யாணம் பண்ண போகிறாங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி அதை நினச்சி கவலைப்படுறாங்க. அப்போ ராதா தான் இங்கே பாருங்கள் சாரதா, நாங்கள் விஜய்க்கு வேற ஒரு பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிற ஐடியாலாம் கிடையாது, விஜய்க்கு காவேரிங்கிறது எங்கேயோ எழுதப்பட்டது, இப்போ இடையில வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து இப்போ அவங்க வேலையை பார்த்து 2 பேரும் நிம்மதியாக இருக்காங்க. அதனால இந்த டைமிங்கை நம்ம பயன்படுத்திக்கிட்டு காவேரிக்கும் விஜய்க்கும் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி இங்கே இவங்க ஒரு பக்கம் பேசுகிறாங்க. அப்போ இதை கேட்ட சாரதாவுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. அப்போது அன்பு தான் இங்கே பாரு சாரதா, இந்த விஷயத்தில் நீ யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, காவேரிக்கு பழைய விஷயங்கள் ஞாபகம் வரும் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, ப்ரூஃபும் இல்லை. அதே நேரம் இப்போ இருக்கிற காவேரி விஜயை ஓரளவுக்கு பிடிச்ச மாதிரி தான் நடந்துக்கிறா, ஏன் விஜய் கூட சகஜமாக பேசுகிறா, இந்த குழந்தையை காப்பாற்றுற மிஷனில் கூட காவேரி எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டாக விஜய் கிட்ட பேசினாங்கிறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக இப்போ இவங்க 2 பேருக்கும் சேர்த்து வச்சு ஒரு கால்கட்டு போட்டு வச்சோன்னா கண்டிப்பாக அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்றதுக்கு நாமளே உதவி பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அன்பு சொல்லிடுறாரு. அப்போ இது கேட்ட சாரதாவும் உண்மையிலுமே நீங்கள் சொன்னது சரிதாங்கய்யா, ஏன்னா காவேரிக்கு நான் ஏற்கனவே மாப்பிள்ளை வீடெல்லாம் பார்த்து வச்சுருக்கேன், அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக இங்கே விஜய்க்கும் நம்ம காவேரிக்கும் கல்யாணம் பண்ணுற விஷயத்தை பற்றி யோசிக்கிறேன், எனக்கு ஒரு 2 நாள் மட்டும் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சாரதா இவங்க கிட்ட டைம் கேட்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் சரி சாரதா நீ யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கிருந்து கிளம்பி போடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் சாரதா கங்கா கிட்டையும் இன்னொரு பக்கம் யமுனா கிட்டையும் கால் பண்ணி அவங்க கிட்ட நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. இந்த மாதிரி காவேரியை விஜய்க்கு இப்போவே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ற மாதிரி முடிவு பண்ணலாங்க, அதனால் இந்த முடிவுக்கு நான் ஒத்துக்கட்டுமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு கங்காவும் யமுனாவும் சரி அம்மா இது சரியான முடிவுமா, ஏன்னா கண்டிப்பாக காவேரிக்கு இப்போதைக்கு ஞாபகம் வருதா இல்லையாங்கிறது நமக்கு ப்ரூஃப் கிடையாது, இதே காவேரி விஜய் இப்போவே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையை வாழ போகிற போக்கில் அது ரொம்ப பெருசாக தெரிவிச்சுக்காது அப்படின்ற மாதிரி இவங்களும் அட்வைஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சாரதாவும் ஏற்கனவே ஒரு வீட்டு அதாவது ஒரு மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்களில் வர வச்சு இந்த பக்கம் காவேரியை பொண்ணு பக்கம் வச்சுருந்துருப்பாங்க. அவங்களும் காவேரி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு கால் பண்ணி கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு போங்க, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு சொல்லி அந்த மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்களை வர வைக்கிறாங்க. அதே நேரம் அந்த மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்களும் என்னாச்சுமா இந்த கல்யாணத்தை பற்றி பேசணுமா இல்லை நிச்சயம் எப்போ வச்சுக்கலாங்கிறத பற்றி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க காவேரியை தான் பையனுக்கு
கல்யாணம் பண்ணி வைக்கிறத பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ காவியையும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து இந்த பக்கம் அவனும் ஷாக்கோட, ஐயோ இந்த பையனா, இவன் தானே ஏற்கனவே என்னை பொண்ணு பார்த்துட்டு போனான், இப்போ என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோடு இருக்காங்க. அதே நேரம் இங்கே காவேரியும் இங்கே சாரதாவை தனியாக கூப்பிட்டு, அம்மா எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, தயவு செஞ்சு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இந்த கல்யாணத்தை தள்ளி போட்டுரு அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அப்போ அதை கேட்ட சாரதாவும் வேகமாக வந்து, சார் இந்த மாதிரி என் பொண்ணுக்கு எங்கள் சொந்தத்திலே ஒரு நல்ல பையனை நான் பார்த்துட்டேன் சார், அந்த பையனும் என் பொண்ணும் இப்போ விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால அவங்க 2 பேருக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி வைக்கலான் இருக்கேன், அதனால இந்த உங்களோட சம்பந்தத்தை நான் நிராகரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்கிட்ட ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லி சாரதாவும் அவங்களை கன்வின்ஸ் பண்ணி அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. அப்படி அவங்க கிளம்புனதுக்கப்புறம் இந்த பக்கம் காவேரிக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுது. அவங்க கொண்டாட்டத்தோட குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அம்மா எப்படிம்மா இதை முடிச்ச, பரவாயில்லம்மா நீ பயங்கரமான ஆள் தான், போ சொல்லப்போனால் அந்த மாப்பிள்ளை வீடு எப்படிங்கிறத அமிச்ச, ஏதாவது சொன்னியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு சாரதாவும், ஆமாண்டி இந்த மாதிரி நம்ம குடும்பத்திலே ஒரு பையன் இருக்கான், அந்த பையனுக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த பையனுக்கு உன்னை நிச்சயம் பண்ண போகிறேன் அப்படின்ற விஷயத்தை பற்றியும் நான் சொன்னேன் அப்படின்ட்டு இங்கே நம்ம சாரதா சொல்கிறாங்க. அப்போ இதை கிட்ட காவேரியும், பரவாயில்லம்மா நீ ரொம்பவே எக்ஸ்பர்ட்டாக யோசிச்சு இந்த விஷயத்தில் ஒரு பொய்யை சொல்லி என்னை காப்பாற்றிட்டே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு சாரதாவும், இங்கே பாருடி நான் சொன்னது பொய்லாம் கிடையாது, உண்மைதான், உன்னை நம்மளோட விஜய் இருக்கார்ல, விஜய் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி இங்கே சாரதா சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்ட காவேரிக்கு செம்ம ஷாக்கு. மா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க, என்ன நீ பேசுற அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவப்படுறாங்க. அதே நேரம் காவேரி இதை கேட்டுட்டு ரொம்ப டென்ஷனோட, இதுக்கெல்லாம் காரணம் அந்த விஜய் தாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், அவரு என்னை காரில் கூட்டு போகும்போது வரும்போதெல்லாம் என்னை ஒரு மாதிரி பார்க்கறத நான் கவனிச்சிருக்கேன், இந்த மாதிரி ஒரு கேவலமான புத்தியை மனசில் வச்சுக்கிட்டு தான் அவர் என்கிட்ட பழகியிருக்காரா, இரு அவருக்கு ஒரு சரியான பாடத்தை நான் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு காவேரி வந்த உடனே இங்கே சுடிதாரை மாற்றிருப்பாங்க, மறுபடியும் சாரியை மாற்றிட்டு ரொம்பவே வேகமாக விஜயோட வீட்டை பார்த்து கிளம்புறாங்க. அப்போ விஜயோட வீட்டுக்கும் கோபத்தோட போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அவங்க வீட்டில் சொந்தக்காரங்க, அதே நேரம் இங்கே அம்முலாம் இருக்கிறத பார்த்துட்டு விஜய் கிட்ட நம்ம கோபமாக பேசினா இப்போ சரி வராது, அதுவும் இல்லாமல் எந்த ஒரு பெத்த பொண்ணு முன்னாடியே அவங்க அப்பாவை அவமானப்படுத்தக்கூடாதுங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் வேகமாக இங்கே விஜய் கிட்ட, விஜய் நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், என் கூட வந்து கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயை கிளம்பி வர சொல்கிறாங்க. அவரும் என்ன விஷயமோ தெரியலையேன்னு சொல்லிட்டு இங்கே டேரெக்டாக காவேரியை கூட்டிகிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு காஃபி ஷாப்புக்கு வராங்க. ஆனால் அங்கே வந்து அடுத்த செகண்ட் காவேரி கார்லேருந்து இறங்கி கண்ட மணிக்கு விஜயை பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் பாட்டுக்கு நான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி எங்கள் அம்மா கிட்ட சொல்லி பர்மிஷன் கேட்டு வச்சிருக்கீங்க, இப்படிலாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது, நான் எதுக்காக உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், அதுவும் இல்லாமல் நீங்கள் என்னமோ அடிக்கடி என்னை பார்த்து நான் தான் உங்கள் மனைவி மாதிரியே ரொம்ப பில்டப் பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுற விஷயம்லாம் எனக்கு பிடிக்கல, இந்த மாதிரி இந்த கல்யாண விஷயத்தை இதோட நிறுத்திக்கங்க, இனிமேல் என்கிட்ட இப்படி தப்பான முறையில் பழகாதீங்க அப்படின்ற மாதிரி விஜயை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கு விஜயும் இங்கே காவேரியை பார்த்து ரொம்ப கோபத்தோட, ஏண்டி நான் உங்ககிட்ட என்ன தப்பான முறையில் பழகிட்டு இருக்கேனா, சொல்லப்போனால் இந்த கல்யாண விஷயத்தை பற்றி அவங்க பேசுனது எனக்கு தெரியாது, அதுலேயும் குறிப்பாக நான் உங்ககிட்ட இப்போ க்ளோஸாக இருக்கணும்னு ஆசைப்படுறதுக்கான காரணம் நீ தாண்டி, என்னோட மனைவி, என்னோட எதிர்கால மனைவியை நீ தான், ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் உன்னை கல்யாணம் பண்ணி உனக்கு எனக்கு பிறந்த தாண்டி அம்மு அந்த குழந்தை இப்போ தனியாக தவிச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணம் நீயும் நானும் தான், நம்ம 2 பேரையும் இப்படி கஷ்டப்படுத்தினது அந்த பசுபதியும் ராகவும் தான் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம விஜய் எல்லா உண்மையும் போட்டு டப்புன்னு கோவத்தில் உடச்சி விட்டுறாரு. அப்போ இதையெல்லாம் கேட்ட காவேரிக்கு செம்ம ஷாக்கு. அப்போனா நானும் நீயும் உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா, அப்போ நம்ம 2 பேருக்கும் பிறந்த குழந்தை தான் அந்த அம்முவா அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் செம்ம ஷாக்ல இருக்காங்க. அப்போ இதை பார்த்துட்டு விஜயும் கண் கலங்க ஆரம்பிக்கிறாரு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல காவேரி, என் மனசுல உன்னோட ஞாபகங்களை சுமந்துட்டு என்னால் எவ்வளோ நாள் வாழ முடியும் சொல்லு. சொல்லப்போனா இப்போ இங்க எங்க வீட்டில் இருக்கவங்களும் சாரதா ஆண்டியும் சேர்ந்து தான் இப்படி உனக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த முடிவை ஏத்துக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, உனக்கு இந்த முடிவை ஏத்துக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நான் சொன்ன உண்மைகள் எல்லாத்தையும் நீ தெளிவாக ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதும். நீ என்னை கல்யாணம் பண்ணி என் கூட வாழ்றியோ இல்லையோ அது எனக்கு முக்கியம் கிடையாது, ஆனால் என் பொண்ணுக்கு ஒரு அம்மாவா அவளை நீ பேம்பர் பண்ணி பார்த்துக்கணும், அதுதான் எனக்கு முக்கியன்ற மாதிரி விஜய் ஒரு பக்கம் ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இங்கே காவேரிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவங்களும் கவலையோடையே அங்கேருந்து அமைதியாக கிளம்பி தான் வீட்டுக்கே போயிடுறாங்க.